ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம், செயல்கள் சம்பந்தமான ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். பதம் 13 அடுத்து 14 ரெண்டும் பார்க்கலாம். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச்ச தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் சித்திய கர்த்தாரம் அவ்யயம். 4 வர்ணங்கள் குணம் அதன்படியான செயலை தழுவி என்னால் படைக்கப்பட்டது. படைத்தவன் நான் என்றாலும் அழிவற்ற நான் எந்த செயலுக்கும் கர்த்தா அல்ல என்பதை அறிந்து கொள்வாயாக. விளக்கம். ஆதியிலிருந்தே 4 வர்ணங்கள் உண்டு. இது குணம் கர்மம் இதுக்கேற்ப பகவான் படைச்சிருக்கிறார். வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் அப்படின்னு சொல்லலாம். 4 வர்ணம் அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். பகவான் இதுகளுக்கு அப்பாற்பட்டவர். லோக செயல்பாடுகளுக்காக, லோக சுழற்சிக்காக இந்த 4 பிரிவுகளை பகவான் வச்சிருக்கிறார். எப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா 4 விதமான தொழிலும் அங்கே இருக்கிற மாதிரி, உடம்புல பல அங்கங்கள் இருக்கு, எல்லாமே தேவையானது, மதிக்கத்தக்கது. அதே போல 4 இந்த வர்ணங்களும் மதிக்கத்தக்கது. இதுல உயர்வு தாழ்வு கிடையாது. இந்த 4 பிரிவுகளை மனுஷன் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் புத்தி கம்மியாக இருக்கிறவங்க இதை வச்சு தந்திரமாக அரசியல் பண்ணுறது உண்டு. தலைவர்கள்னு பொதுவாக தங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சுகபோக பழப்பு நடத்துகிறவன் இப்படி பேசுறது உண்டு. ஆனால் சாஸ்திரங்களை முடி வெட்டும் போது கூட, தலைக்கு முடி வெட்டும் போது அந்த முடி வெட்டுறவர்கிட்ட பிரார்த்திக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே எல்லாருக்கும் சம மரியாதை தான் இருக்கு. ஒரு இப்போ பறவைகளில் கிளி சாந்தமானது, புறா கொஞ்சம் ரஜோகுணம் கலந்தது, பருந்து கருடன் தனி ரஜோகுணம், கழுகு மாதிரியான பறவைகள் ரஜோவும் தமோகுணமும் கலந்தது, காகம் தனி தமோகுணம். பிராணிகளில் பசு சாந்தமானது, புலி சிங்கம் ரஜோகுணம், கரடி பன்றி தனி தமோகுணம். இப்போ கிளி சாப்பிட்ற போது, பசு சாப்பிட்ற போது பார்க்க ஆசையாக இருக்குது. அவைகள்லாம் சாந்த குண பிராணிகள். தமோகுண பிராணிகள் சாப்பிட்றத பார்க்க அருவருப்பாக இருக்கும். ரஜகுண பிராணிகள் சாப்பிட்றத பார்த்தா பயமாக இருக்கும். குணம் ஒருத்தருக்கு 10 விஷயங்களால் நிர்ணயமாகிறதாக பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். குடிக்கிற தண்ணீர், படிக்கிற புத்தகம், ஜன்மம், சகவாசம், நினைவுகள், பழக்க வழக்கங்கள், தேசம், காலம், கர்மம், அடுத்து உச்சரிக்கிற மந்திரங்கள், இதெல்லாம் சேர்ந்து குணத்தை நிர்ணயம் பண்ணுது. சத்துவகுணம் நிறைந்தவன் பிராமணன், ரஜோகுணத்தில் கொஞ்சம் சத்துவகுணம் கலந்தவன் சத்திரியன், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்தவன் வைசியன், தனி தமோகுணம் சூத்ரர். இப்படி இருக்கு. சத்துவகுணம் வெண்மை நிறம், ரஜோகுணம் செந்நிறம், தமோகுணம் கருப்பு நிறம். இயல்பு அப்படிங்கிறது அந்த கரணத்தில் உள் மனசில் உள்ளது, ஸ்தூலத்தில் கிடையாது. வெளிநாட்டுக்காரன் வெள்ளையா இருக்கிறதுனால சத்துவகுணம் அப்படின்னு சொல்ல முடியாது. மன பரிபக்குவத்தை ஒட்டி குணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த வர்ணம் அப்படிங்கிறது குண கர்ம விபாகசன் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். குணம் அதன்படியான செயல்கள், ஜென்ம கர்ம விபாகசன் சொல்லலை. அதாவது சிறப்பை கொண்டு தானே ஒழிய பிறப்பை கொண்டு அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வர்ணத்தில் ஒருத்தர் ஆன்ம சாதனையால் மேல்முகமாக போக முடியும். ஆனால் இதனால் இறைநாட்டம் கூடும். இது கீழே போக போக ஒருத்தனுக்கு கர்ம பலன், அதாவது கீழே போக போக இறைநாட்டம் குறையும் போது கீழே போகிறாங்க. அப்படி கீழே போக போக அவனுக்கு சுகபோக நாட்டம் அதே போல் கீழ்த்தரமாக இருக்குது. எப்படி சொல்லலாம், பிராமணர்கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு நாத்திக சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். சத்திரியர்கிட்ட பணம் சேர்ந்தா சுகபோகத்தில் மூழ்குவான். வைசியர்கிட்ட பணம் சேர்ந்ததுன்னா அந்தணருக்கு தானமும் அரசுக்கு வரியும் சூத்திரருக்கு வேலையும் கொடுப்பான். சூத்திரருக்கு பணம் சேர்ந்தா தப்பு தண்டா பண்ணுறதுல மட்டும் அவங்களுக்கு மனசு ஈடுபடும். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய கருத்து. அடுத்து 4:14, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருகா இதி மாம் யோ அபிஜானாதி கர்மபி ந சபத்தியதே. கர்மங்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை, எனக்கும் கர்ம பலனில் ஆசை கிடையாது. இவ்வாறு என்னை புரிந்து கொண்டவனையும் கர்மங்கள் கட்டாது. விளக்கம். எல்லா ஜீவராசிகளும் கடவுளுடைய திட்டத்தை அனுசரித்து தான் ஜீவிக்கிறாங்க.
அப்படிதான் இருக்க முடியும். ஒரு புலி அல்லது சிங்கம் பல மாதங்கள் பட்டினி கிடந்தாலும் புல்லையோ ஆப்பிளையோ அது திங்காது. அதேபோல நாட்டு பசுமாடுகள் பட்டினி கிடக்கும்போது மாமிசம் தந்தா அது சாப்பிடாது. மனுஷன் தவிர்த்து எல்லா பிராணிகளும் கடவுள் தந்த சட்டதிட்டங்களை மதிச்சு நடக்கிறதுனால அதுகளுக்கு ஜாதகம் அவசியப்படாது. ஆனா கடவுள் பேச்ச கேட்காதவங்கள கிரகங்களை கொண்டு சட்டதிட்டங்கள், கட்டங்கள் போட்டு அவன வழி நடத்த வேண்டி வருது. சுகபோக அவலால எல்லாரும் பாவ கர்மாக்கள செய்றாங்க. செய்ய வேண்டியத செய்யாம விடுறதும் பாவம்தான். செய்யக்கூடாதத செய்தாலும் பாவம்தான். அர்ஜுனன் செய்ய வேண்டியத செய்யாம இருக்க நினைக்கான். செஞ்சா பாவம் வரும்னு கிருஷ்ணர்ட்ட அவன் சொன்னான். கிருஷ்ணரோ செய்யாம இருந்தா தான் பாவம் வரும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் மனசுல தனித்தனியா ஒரு திட்டம் இருக்கு. அதுல சுய சுக ஆவலும், எதிர்பார்ப்பும் இருக்கு. எதிர்பார்ப்பு கூடும்போது அ அவங்களுக்கு புத்தி வந்து நேர்மையா இருக்காது. உலகத்த ஆதிக்கம் செய்ய ஆசைப்பட்டு, அவங்களுக்கு தகுதி அதாவது லோகத்துல ஏதாவது ஒரு அந்தஸ்து கிடைச்சதுன்னா, இந்த உலகத்த ஆதிக்கம் செய்ய ஆசைப்பட்டு, சட்டப்படியான திருடங்களா மாறிர்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆசை வந்து தர்மத்த வந்து மீற வைக்கும். இப்போ வர்ணாசிரம தர்மத்தின்படி நடக்கும் சமுதாயம், நன்கு படிப்படியா முன்னேறி வர்றத நாம வந்து பல இடங்கள்ல பார்க்கிறோம். தத்தம் கடமைகள செய்யும்போது முன்னேற்றம் உண்டு. அதுல பாவம் கிடையாது. ஆசையால மனவிகாரம் உண்டாகி செயல செய்றவங்கள கர்ம பந்தம் பீடிக்கும். பகவான்ட்ட நான், எனது அப்படிங்கிற அகங்காரம் சுத்தமா கிடையாது. அதனால அவர கர்ம வினைகள் கட்டுப்படுத்தாது. பற்றில்லாம, மமகாரம் இல்லாம தன்னுடைய கடமைன்னு யார் செயல்படுறானோ, அவன வந்து கர்ம பந்தம் கட்டுப்படுத்தாதுங்கிறார். சில பிரபுபாதா ஒரு முறை சொல்லும்போது, தயவு செய்து கிருஷ்ணர புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் வாழ்வின் மிக உயர்ந்த வெற்றின்னு சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட குறைகள் இருக்கிறதுனால செயல்லயும், செயல் பலன்லயும் அந்த குறைகள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒட்டி தான் வெளிப்படுது. பகவானுடைய செயல்கள்ல ஏற்றத்தாழ்வு இல்ல, பாகுபாடு இல்ல. அதனால குறையற்றது. ஒரு ராணுவ வீரன் போரின் போது நாட்டு எதிரிகளை எந்த அளவுக்கு கொல்றானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்டார் மதிப்பு கூடும். அவன் ஊருக்கு வந்து சொந்த விஷயமா யாரையாவது கொன்னுட்டா, புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. பகவான் சொல்படி வர்ண தர்மங்கள கைக்கொண்டு ஒருத்தன் நடந்து செயல்பட்டானா, அதுக்கு பகவானே பொறுப்பு. மீறினா பகவானுடைய சட்டம் வந்து என்ன செய்தோ அதுக்கு நாம பொறுப்பு. அழிவற்ற தெய்வீகத்தன்மை, அதாவது பரமாத்மாவுடைய இதய இருப்பு, அத புரிஞ்சுக்கணும். அது புரியாத போது அழியும் பொருட்கள்ல ஆசைகள் உண்டாகுது. விடுபடும்படி செயல்படச் சொன்னா மாட்டிக்கிற மாதிரி செயல்படுறாங்க. இதயம் மாசற்று புனிதமா இருக்கும்போது, செயல்களும் மாசற்றதாக, புனிதமானதாக இருக்கும். தெய்வீகமான செயல்கள் நம்மள வந்து பந்தப்படுத்தாது அப்படிங்கிறது கருத்து. நம்மோட இருக்கிற உடல் முதலான எந்த பொருளும் நாம கொண்டு வந்தது கிடையாது. போகும்போது கொண்டு போக முடியாது. அது இருக்கும்போது நாம விருப்பப்படி வச்சுக்கவும் முடியல. நெனச்ச மாதிரி அத எதையும் செய்ய முடியல. அதுகள உரிமை பாராட்டவும் முடியல. இறைவன் செய்பவரா இருந்தாலும், கர்த்தாங்கிற பெருமிதம் அவர்ட்ட இல்ல. அவர் அனுபவிப்பாளராக இருந்தாலும், போக்தாங்கிற கர்வமும் இல்ல. நம்மகிட்ட ஒரு வீடு இருக்கு. அதுல என்னுடையது, தனது அப்படிங்கிற பாவனை வரலாம். எப்படி வரலான்னா, நல்ல முறையில உபயோகப்படுத்தணும், சுத்தமா வச்சுக்கணும். அந்த மாரி ரீதியில வரணும். ஆனா உரிமை பாராட்டக்கூடாது. உபயோகப்படுத்த தந்த இதுகள்ல உரிமை பாராட்டக்கூடாது. ஜீவர்கள் செய்ற செயல்கள் கர்மம்னு சொல்லப்படும். முக்த புருஷர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு கிரியைன்னு பேரு. இறைவன் செய்ற செயல்களுக்கு லீலைன்னு பேரு. கர்மம், கிரியை, லீலை இப்படி 3ஆ இருக்கு. சுபாவத்தின்படி செய்யும்போது மனம் வந்து லயிக்கும். மனம் லயிக்காதத செய்யக்கூடாது. ஆசையும் மனச லயிக்க விடாது. வடநாட்டுக்காரங்க, குஜராத்திகள்லாம் தங்களுடைய சொந்த இயல்புப்படி கடமைகள செய்வாங்க. அத மீற மாட்டாங்க. ம் கீதை 3:33ல சத்துர்ஷம் சேஷ்டதே அப்படின்னு வரும். நல்ல முறையில செயல்படுறத குறிக்கும். இதனால அவங்களுக்கு வந்து அந்த சேட் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அ சேட்டு, ஏட்டு அப்படிங்கிறதெல்லாம் மறுமொழி சொற்கள். வேற பாஷையில உள்ளது. அ க போலீஸ்ல சாதாரண காவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தலைமையா இருக்கிறவங்களுக்கு ஏட்டுன்னு பேரு. அது ஹெட் ஹெட்டு தலைமை காவலர் ஹெட்டுங்கிறது ஹெட்டையாங்கிறது ஏட்டையான்னு ஆயிருச்சு. இது மாரி தான் சேட்டுங்கிற வார்த்தையும். அப்போ செய்யத்தக்க கடமைகள பற்றி பாகவதத்துல ஒரு மேற்கோள் பகவானால் தரப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு வைராக்கியம் பிறக்காத வரைக்கும், என்னுடைய கதைகள்ல சிரத்த உண்டாகாத வரைக்கும், அவன் வந்து லோக காரியங்கள கடமையாக செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறார். இப்படியாக இந்த ஸ்லோகம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா.